ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் இன்ஃபோ. இரண்டு குறுநில மன்னர்களுக்கிடையே ஒரு முறை போர் வர மாதிரி இருந்துச்சாம். அந்த இரண்டு குறுநில மன்னர்களும் அவங்களுக்கு பொதுவான ஒரு குரு இருந்தாராம். அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்க என்ன பண்ண போறோம், எது பண்ணாலும் ஆலோசனை பண்ணிட்டு செய்வாங்களாம். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில முதல் நாட்டு மன்னன் அந்த குரு கிட்ட போய், இந்த மாதிரி நான் எதிரி நாட்டு மேல போர் தொடுக்கலான்னு இருக்கேன், அப்படி நான் போர் தொடுத்தா இந்த போர்ல நான் ஜெயிப்பேனா இல்லையா அப்படின்னு குருவை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த குரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணி, நீ தான் ஜெயிக்க போற, உன் பக்கம் தான் விட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டுதான் அந்த மன்னன் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பினானாம். அடுத்த நாள் இரண்டாவது நாட்டு மன்னன் அந்த குருவை சந்திக்க வந்தாராம். முதல் நாட்டு மன்னன் கேட்ட அதே கேள்விதான் இரண்டாவது நாட்டு மன்னனும் கேட்டானாம். அதுக்கு மறுபடியும் அந்த குரு தியானத்துல போய், இந்த போர்ல நீ தோக்கத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஆனா இதை கேட்ட அந்த மன்னன் உடனே நாட்டுக்கு கிளம்பி போன அந்த மன்னனுக்கு தைரியமும் அதிகம், படைபலம் கொஞ்சம் குறைவு. இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்பு அமைச்சர், தளபதி மற்ற முன்னணி வீரர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினானாம். அந்த கூட்டத்துல, வீரர்களே, நம் தோற்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக உள்ளது. அதனால் இன்றிலிருந்து போருக்கான ஒத்திகையை தொடங்குங்கள், குதிரைகளை தயார்படுத்துங்கள், ஆயுதங்களை கூர்மைப்படுத்துங்கள், மேலும் வீட்டுக்கு ஒரு நபர்களை தயார்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போருக்கான ஒத்திகை வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சானாம். இப்படியே போய்கிட்டு இருந்தது. முதல் நாட்டு மன்னன் அந்த போருக்கான ஒத்திகள் எந்த இதுவும் ஈடுபடாம நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஆணவத்துல கேளிக்கைகள், சந்தோஷங்கள், விளையாட்டுகள்லாம் தன்னோட காலத்தை கழிச்சானாம். அதுக்கும் மேல தன்னோட படை வீரர்கள் அதுக்கும் மேல ஒரு படி போய் அவங்களும் நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற எண்ணத்துல குருவே சொல்லிட்டாரு அப்படின்ற நம்பிக்கையில ஒத்திகையே பார்க்காம அப்படியே காலத்தை ஜாலியா கழிச்சாங்களாம். போருக்கான நாளும் வந்தது. இரு நாட்டு மன்னர்களும் படை வீரர்களும் ஒருத்தர் நேருக்கு நேர் நின்னாங்களாம். போருக்கு முதல் நாள் வரை இரண்டாம் நாட்டு படை வீரன் ஒத்திகையில் ஈடுபட்டு இருந்து தயாரா வந்து நின்னானாம். முதல் நாட்டு மன்னனும் முதல் நாள் இரவு முழுவதும் ஜாலியா இருந்துட்டு கேளிக்கை கூட்டங்களே இருந்துட்டு போதையோடவே போருக்கு வந்து நின்னானாம். போர் வந்து தொடங்கிச்சான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இரண்டாம் நாட்டு மன்னனும் முதல் நாட்டு மன்னனை தோற்கடிச்சு அந்த கோட்டையை கைப்பற்றினானாம். முதல் நாட்டு மன்னனை கைது செய்து சிறையில் அடிச்சாங்களாம். அப்ப அந்த முதல் நாட்டு மன்னன் கடைசி ஆசையா என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த குருவை நான் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டானாம். அதே மாதிரி அந்த முதல் நாட்டு மன்னனை கொண்டு போய் குரு கிட்ட போய் நிறுத்தினான். அந்த மன்னன், குருவே, நீங்க சொல்றது பொய் ஆயிடுச்சே, இந்த போதில் நான் தோத்துக்கினேன் அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, உழைப்பவர்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தம், உனக்கு வெற்றி கிடைக்க போறத முதலே தெரிஞ்சுக்கிட்ட, இருந்தாலும் போருக்கடை எந்த ஒரு முயற்சியும் நீ செய்யாம இருந்ததுனாலதான் அந்த போர்த்தை ஜெயிக்க தோத்த. ஆனா இரண்டாம் நாட்டு மன்னன் இந்த போர்த்த தோற்பேன் அப்படின்னு தெரிஞ்சும் நம்பிக்கையை கைவிடாம படை வீரர்களை தயார்படுத்தினால் அதுக்கான ஒத்திகையில் ஈடுபட்டு இந்த போர்ல ஜெயிச்சிருக்கான். உழைப்பவர்களுக்கே இந்த உலகம் சொந்தம், திறமை இருந்தும் உழைக்காமல் இருந்தால் உழைப்பு திறமையை தோற்கடிக்கும், இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு அந்த குரு சொன்னாராம். இதை கேட்ட அந்த மன்னன் தன் தவற புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கிளம்பினான்.